இப்போ கோவிலுக்கு வரோம் அப்படின்னா குளிச்சுட்டு வருவோம். குளித்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம முகம் இயல்பாகவே கண்ணாடியை பார்க்கும். அந்த முகம் சரியாக தெரியாது, ஏன்னா ஆவி அதில் படைஞ்சிருக்கும். உடனே ஒரு துணியை எடுத்து இப்படி தொடப்போம், துணியை எடுத்து தொடப்போம். ஆவி தொடச்சிட்டா முகம் நல்லா தெரியும். அட இப்போ கூட்டம் கேட்குறீங்க, கேட்டு முடித்தோன்னே இந்த இப்போ அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு ஒரு ஐயா நிற்கிறாரு, டக்குன்னு கிளம்பி சகோதரியை கூட்டிகிட்டு ஸ்கூட்டரில் கிளம்பணுன்னா சும்மா போவார்னு நினைக்கிறீங்க? இது பனிக்காலம்தான், இருந்தாலும் ஸ்கூட்டரில் சாவியை போட்டுட்டு அப்படி 2 தட்டு தட்டிட்டு அப்படி தொடச்சிட்டு போவார். ஏன்? கட்டிட்டு வந்த 1000 ரூபா வெள்ளை வேட்டியில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைப்பார். இதானே மனித இயல்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 1 மணி நேரம் உட்கார்ற தரையை துடைக்கிறோம், 1 நிமிஷம் முகம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம், 10 நிமிஷம் போகிற வீட்டுக்கான வண்டியை துடைக்கிறோம். மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுனால தான் மார்கழி 30 நாளும் நல்ல தமிழால், தேவாரத்தால், திருவாசகத்தால், பிரபந்தத்தால், பெரிய புராணத்தால் மனசை துடைக்கிறதுக்கு தான் வருஷம் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம். மனசை தொடச்சா தை பிறந்தால் வழி பிறக்கும். 30 நாள் மனசை தொடச்சா 4 நல்ல விஷயம் மனசுக்குள்ளே விதைக்கலாம். அதுக்கு தான் திரும்ப 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 இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் உண்மை. இப்போ மனசை தொடச்சிட்டோம் 30 நாள். இப்போ சாமி கோவிலுக்குள்ளே போகிறோம், தை 1ஆம் தேதி, அப்படி தானே? இப்போ போனோன்னா அம்மா என்ன கேட்பாங்க சாமிகிட்ட? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. என் கபாலி கோவிலுக்கெல்லாம் பிரதோஷத்துக்கு உள்ளேயே போக முடியாது. அதுவும் சில பேர் சிவபுராணம் சொன்னால் எனக்கெல்லாம் உயிரே போய்டும், அப்படி பார்ப்பேன். அவங்களும் சாமியை பார்க்காம அங்கே பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. மாமி சாமி இங்கே இருக்குன்னு தெரியுண்டா பிள்ளையாண்டா, சும்மா இருடா, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குது. சிவபெருமானை எதுக்கு பார்க்க போகிறோம்? காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி பற்ற துறக்க போகிறோம். 400 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்ற துறக்க முடியல சார். நான் உட்பட கோவிலுக்குள்ளே வரும்போது செருப்பை எப்படி போடுவோம் தெரியுமா? வலது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம், இடது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம். அடுத்து வர்றவன் நம்ம செருப்புக்காகவே வந்த மாதிரியே நம்ம மனசு நினைப்போமா மாட்டோமா? நான் உட்பட. அப்போ இங்கே அழுக்கு இருந்துட்டு அங்கே போனால் வேலை நடக்காது. இங்கே அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு எழுதி நான் பூசலாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வரேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், உட்காருப்பா, நல்லா பேசுகிறான்ப்பா அந்த ஆள், உட்காருப்பா, கொஞ்சம் நல்ல விஷயத்தை கேட்டு போவோம். நாகராஜன் வேறு வந்தோன்னு சொன்னார், கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பேச பேச வந்துடுவாங்கன்னாரு. என்னையை பற்றி அவருக்கு தெரியாது. நான் ஆளே இல்லாத இடத்துல தான் பேசுவேன், டிவி ரேடியோவில். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, ஆக்ஷன் அப்படிம்பாங்க. நான் 6 மணி நேரம் பெரிய புராணம் பேசுவேன். இப்போ இங்கே 1000 பேர் இருந்தால் விட்டுருவேனா? உடனே ப்ளூ ஷர்ட்டை பார்க்குறாரு, ஐயோ கொலகாரன்ட்ட வந்து மாட்டிட்டோம் போல், விடிய விடிய பேசுவான் போலன்னு. இல்லையா, நானும் போய் பிடிச்சி அடுத்த வேலை இருக்குது. அங்கே ஒரு அம்மா கூடையை அப்படியே கையில் பேக்கை இறுக்கி பிடிச்சி, அதுவும் என்னையை வேறு ஒத்து பார்க்குறாங்க. உலகத்திலேயே நயன்தாராவுக்கு அப்புறம் ஒரு பேச்சாளனை ஒத்து பார்த்த ஒரே ஒரு சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில். இந்தம்மா எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் சிவபெருமான்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஆடி காரில் போகணும்லாம் நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும்டா சிவனேன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ எல்லார் வீட்லேயும் அண்மையில் ஒழுகினிச்சு, சாமிக்கு தெரியும், ஐயப்ப சாமிக்கு. ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. எப்போ பாரு அதை இல்லை இதை இல்லை, ஒன்றும் கிடையாது. கொரோனா வந்தபோது அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான், அதானே உண்மை. ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. காசு தேவை தான், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், கோடி நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி குடிப்பினை இருந்தால் தான் காரணேஸ்வரரை பார்க்க முடியும், இந்த கூட்டத்தில் உட்கார முடியும். அது இறைவன் முடிவு செய்கிறான். இங்கே தமிழ்நா பெரிய எந்த விளம்பரம் இல்லை, ஜிமிக்ஸ் இல்லை. ஆனால் 1000 பேர் வந்து உட்கார முடியும்னா இந்த நாட்டில் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்றைக்கும் அழிவில்லை என்பதற்கு இந்த தைத்திருநாள் ஒரு எடுத்துக்காட்டு. ஆலய உழவார திருக்கூட்டத்துக்கு நல்ல நம்ம நன்றியை பதிவு செய்யுங்க. இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது.
உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா 10 பேர் பக்கத்தில் இருக்கிறவன பாராட்ட கற்றுக்கங்க, குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஊட்டியில் ஏறிட்டேன் பேசிட்டு, நைட்டு கோயம்புத்தூர் வரணும். கண்டக்டர் உட்காந்து இப்படி சாவியை போட்டு வண்டியை எடுங்கிறாரு, டிரைவர் இந்த எடுக்கிறேங்கிறாரு. முதல் சீட்டில் ஒருத்தன் சொல்கிறான், நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, ரோடு சரியில்லை, ஹோட்டல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, பஸ்ஸு சரியில்லைன்னா டிரைவர் சொன்னார், எனக்கு தான் கண்ணு சரியில்லை, பேசாமல் உட்கார்றான்னாரு. விளங்கவே விளங்காது. எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். இப்போ காரணேஸ்வரர் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க, மனசை தொடச்சிட்டீங்க, போய் சிவன்கிட்ட என்ன கேட்பீங்க? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் 2 தான் கேட்போம். சிவபெருமானே, இந்த வருஷம் எப்படியாவது என் பொண்ணை யார் தலையிலையாவது கட்டிடணும், ஒரு பாரத்தை இறக்கி வச்சிடணும். ஏன்னா கட்டுறவன் சாகட்டும். ஒரு 30 பேர் ஏன் உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாததை இந்த ஆள் வந்து சொல்கிறானே. நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள், முதல் கேள்வியாக தான் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடணும். அப்புறம் ஒரு அம்மா வரும், தாயே பராசக்தி, கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் வளமகளே, எமக்கருளே, செல்வம் ஒழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுறை திருவள்ளுவர் புரிஞ்சிடுவோம், தலையால் வணக்கம் புரிஞ்சிடுவோம், உனக்கு எலும்பு சம்பளத்தில் விளக்கு போடுறேன், கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, என் குழந்தைக்கு ஒரு புள்ள வேணும். கேட்குறமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், போட்டி இல்லைம்மா, போம்மா. சிவபெருமானே, எம்பெருமானே, உன்னையே தான் கதின்னு நான் இருக்கேன், எப்படியாவது இந்த வருஷமாவது காரணி தோட்டத்தில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சொந்த வீடாவது வாங்கணும். கேட்போமா இல்லையா? இந்த இப்போ சாமி மலைக்கு போயிட்டு வந்திருக்கா ஐயப்ப சாமி, அது என்ன கேட்கும்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாடும் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்சரட்ச மகாபாபு, சாஸ்திரேதுபியம் நமோ நமக. இந்த வருஷமாவது என் மேனேஜர் காலியாகி அந்த போஸ்ட் எனக்கு வரணும் ஐயப்பா. அவர் ஐயப்பன் யோசிக்கிறார், நம்ம நினச்சதை அப்படியே சொல்கிறானே, எனக்கு தெரியாதா யார் யார் என்ன சொல். நான் ஜக்கி வாசுதேவ் மாதிரி, சாமி நித்யானந்தா மாதிரி நீங்கள் மனசில் நினச்சதை அப்படியே சொல்லிடுவேன். உடனே யூடியூப்பில் போட்டுருவாங்க, மணிகண்டன் நித்யானந்தாவாக மாறினார். உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவனை குத்துறதுன்னா. சாமி கோவிலுக்கு வந்தால் ஒரு 6 கொஸ்டின் வச்சுருக்கோம். என்ன? வீடு, கல்யாணம், காட்சி, புள்ள, வசதி, ப்ரமோஷன். நான் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இந்த தைத்திருநாளில். காரணேஸ்வராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வேணாலும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். எல்லாம் சரி. பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், 5லே 1 பெற்று 5லே 1 தாவி 5லே 1 6 உயிர்க்காக ஏகி, அது அனுமனாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அம்பாலாக இருக்கட்டும். நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் சாமி கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்று சொல்கிறேன், ஐயப்பன் உட்பட நீங்களாக கேட்டால் நம்ம தகுதிக்கு கேட்க தெரியும், கடவுளாக கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு நீங்கள் சாமிக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு? சாமி என்ன ஏடிஎம் மிஷின் நான் நம்பர் போட்டு பணம் எடுக்கிறதுக்கு? ஒரு நாளைக்கு நான் காலையில் போகும்போதும் சாயந்தரம் போகும்போதும் உன்னையே தான் கும்பிட்டு போகிறேன். உன்னையன்றி எனக்கு ஒருவரும் இல்லை, நீ தான் என்னையை பாதுகாக்கணும்னு ஒத்த வரி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல கடவுள் போய் நிற்பான் சார், வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க சார். அதான் சார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பன்னீரால் அபிஷேகம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கண்ணீரால் அபிஷேகம் செய்யுங்க, கடவுள் இறங்கி வருவான். 1000 மலரை போட்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரளிப்பூவை உள்ளத்து சுத்தத்தோடு எடுத்து போடுங்க, அதுக்கு தான் கடவுள் இறங்கி வருவான். உண்மை இருக்கணும், இங்கே ஃபெய்த் இருக்கணும். எத்தனை கோவிலில் சண்டை, எனக்கு சாமி தெரியல, நீ தள்ளு. சில பேர் எனக்கு மாலை போடல, பரிவட்டம் கட்டலை. அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான், கோபுர தரிசனம், கோபுர தரிசனம், அவ்வளோதான். அங்கே நின்னாலும் சாமி தான், இங்கே நின்னாலும் சாமி தான், உள்ளே நின்னாலும் சாமி தான், கருவறையில் நின்னாலும் சாமி தான். இந்த இப்போ எனக்கு மாலை போட்டாங்க, அது சும்மா நம்ம பேசுகிறோம். உடனே யார் குழந்தைன்னு பார்த்து அது கழுத்தில் போட்டேன். ஏன்னா கடவுள் முடிவு பண்ணுறான், டே அது குழந்தைக்குரிய மாடை உன் கையில் கொடுக்குறேன், போட்டுறான்னு அர்த்தம்.
எல்லாருக்கும் தேவை தான் பற்று, பாசம், புகழ் எல்லாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நானும் பார்த்துட்டேன். எங்கே 50,000 ரூபா கொடுக்குறாங்களோ அங்கே தான் நல்லா வருது பேச்சு. அதுவும் 8 பவுன் செயின்னா ரொம்ப நல்லா வருது. நாகராஜன் என்னை பிடிச்சி வச்சுங்க, வாங்க போயிருப்பார். சார் நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போ சொல்லிட்டு போகிறது தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு நான் இந்தியாவில் இருந்தேன்னா இங்கே தான் என் பேச்சு. அது இன்னும் சாகிற வரைக்கும் அது கடவுள் போட்ட பிச்சை. அது ஒரு நாள் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்காக பண்ணியாச்சு. இந்த 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 இடத்துல யார் வேணாலும் பேசிட முடியாது. கடவுளுடைய பாக்கியமும் கொடுப்பினையும் இருந்தால் மட்டும்தான் காரணேஸ்வரர் கோவிலுக்குள்ளே ஒருத்தன் வர முடியும், பேச முடியும். நான் இப்போ 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மனசை துடைக்கணும், சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், உண்மையிலுமே சாமி இருக்காரா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, அப்படி தானே உங்களுக்கு சைவம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ சாமி இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும். என்னம்மா பசங்களுக்கு 1000 சந்தேகம் வருது சார். ஆனால் நம்பிக்கையோட பரீட்சை எழுதுறானே. எங்கள் தெருவில் ஒரு டீச்சரம்மா அழுதுச்சு, என்னம்மான்னு. இல்லை சார் 3ஆம் கிளாஸுக்கு நான் டீச்சராக இருக்கேன், பையன் என்ன எழுதியிருக்கான் பாருங்கள் சார்னுச்சு. என்னன்னு பார்த்தேன், திமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னன்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகன் துணையான். எய்த்த வீட்டு பையன் அதிமுககார, அவன் பிரமாதமாக அடிச்சிட்டான் அதிமுக துணைன்னு. என்னன்னு கேட்டிருக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு தான். அந்த அம்மா வாதியார் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை விட நம்ம குழந்தைங்க அறிவோடு இருக்காங்க, அதான் உண்மை. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்க. திருவிழாக்கு எங்கள் அப்பாட்ட 50 காசுக்கு விசில் கேட்பேன், அதுவே அந்த ஆள் வாங்கி தர மாட்டார். வாங்கி கொடுத்தாலும் ஊதக்கூடாதும்பார். இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். பாட்டியும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சார் நம்ம சின்ன வயசில் நம்ம அடைஞ்ச எந்த சந்தோஷமும், நீங்கள் தீப்பெட்டியில் ஃபோன் மாதிரி கட்டி விளையாண்டுருப்போம் சார். நம்ம சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என் ஒய்ஃபு 2 ஃபோன் வச்சுருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு. இல்லை நான் வச்சுருக்க 2 ஃபோனுக்கு. ஐயா சிரித்து 7.5 மாற்றிடாதீங்க, நமக்கு ஜாதகத்திலே அந்த மாதிரி பிராப்தம் கிடையாது. நான் கூட உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் மண்ணில் விளையாண்டானா விளையாட சொல்லுங்கள். இந்த மண்ணில் விளையாண்டா சிறங்கு வரும்பாங்க, மருந்து போட்டுக்கலாம். அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லில் விளையாண்டா அவனே மண்ணா போயிடுவானோன்னு பயப்படுறேன். இன்றைக்கி ரோடை கிராஸ் பண்ணால் செல்லு தான், வண்டியில் போகும்போது செல்லு. அவன் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, அடுத்தவனெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் ஒழுக்கம் வேணும்ல. நீங்கள் சும்மா கோவிலுக்குள்ளே வர்றது, மந்திரம் சொல்கிறது, திருநீர் பூசுறது, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு நீர் பூசுறது இல்லை. ஒழுக்கமும் இருக்கணும். நம்ம வீட்டு குப்பையை தூக்கி அடுத்த வீட்டில் தெரியாமல் போட்டுட்டு உட்காந்துக்கிறது இல்லை ஒழுக்கம். அதானே உண்மை. அங்கிங்கனாதபடி எங்கும் தானே கடவுள் இருக்கான்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒழுக்கம் எங்கன்னா இங்கேருந்து வரணும். மனசை தொடங்க. சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. சாமி இருக்கான்னா இருக்காருங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டாம். கல்கத்தாவில் நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் ஐயா. வெறும் தண்ணி தான். அப்புறம் அதை வேறு யூடியூப்பில் போட்டுருவாங்க, தண்ணி போட்டு மணிகண்டன் பேசினார். அதை வெளிநாட்டிலேருந்து கேட்பாங்க, அப்படியா சாமி? இல்லையா, வெறும் தண்ணி தான். இவர் அதுக்கு மேலே, எனக்குன்னு எங்கள் பெரியப்பா மாதிரி எங்கேருந்து தான் வருவீங்கன்னு தெரியாது. சரி, இப்போ நல்லா கேளுங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தா உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய புகழ்வாய்ந்த இடம். ஒரு 300 பேர் இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம வள்ளல் பெருமான் இருந்தார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் தனித்திரு விழித்திரு பசித்திரு, தனித்திரு பசித்திரு விழித்திரு. ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணில் வளர்த்தார். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு. அந்த வள்ளல் பெருமான் மாதிரி வடநாட்டில் ஒருத்தர் வெள்ளைக்கு புனிதம் தந்தார். அவர் யாருன்னு சொல்கிறேன். ஒரு 300 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒன்றும் பெரிய வாய்ப்பு வசதியெல்லாம் கிடையாது.
உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். வேகமாக ஒருத்தர் வந்தார், அப்படின்னு கையை தட்டினார். அவர் கண்ணை திறந்தார். என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. என்னது காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. இந்த வந்து கேள்வி கேட்டவர் மக்களை பார்த்து சொன்னார், மகாஜனங்களே இந்த மனுஷனை நம்பாதீங்க, நம்மளை முட்டாளாக்குறாரு, காளியோட பேசுகிறேங்கிறாரு. எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை, எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை என்னோட 2 நிமிஷம் பேச சொல்லுங்கன்னாரு. இப்போ நம்மளாக இருந்தால் படபடப்பாக இருப்போம். வள்ளலார் மாதிரி வடநாட்டு பக்கம் வெள்ளை உடை உடுத்தி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி அந்த மகான் சொன்னார், ஐயா வணக்கம், நீங்கள் யாருன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. உங்கள் கையை என் தலையில் வச்சு, உங்கள் கையை என் தலையில் வச்சு 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குங்களேன்னாரு. அதுக்கு டாக்டர் பதறிட்டார். ஐயோ அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள். உங்களை டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதுக்குன்னு சில படிப்பு இருக்குன்னாரு. அப்போ அந்த மகான் சொன்னார், 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்கிறதுக்கே சில படிப்பு இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதை படித்தா காளியை உங்கள்கிட்ட பேசும்னாரு. அப்படி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி சமயத்தை சமுதாயத்தோடு இணைத்தவர் பெயர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர். என்ன ஞானமான பதில் இல்லை. அப்போ கடவுள்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும்ல. நான் குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எவனாவது காலையில் பார்த்தா வணக்கம் நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க, அட உடம்பை குறைக்கிறேன்னு வாக்கிங் போகிறான், என்ன சார் வணக்கம், இன்னும் 350 உங்களுக்கு, எனக்கு 410, நீங்கள் வித்து சுகரா வித்தவுட் சுகரா, உனக்கெல்லாம் ஜென்மத்தில் குறையாது. சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பரபரப்பு, படபடப்பு. எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் வெளியூர் போயிட்டு தாம்பரத்தில் வரும்போது படபடப்பாக போகிறான். எங்கடா போகிறான்னா சூச்சுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், 8 ஆப்பிள் சாப்பிட்டா உங்கள் உடம்புல என்ன ஒரு சொட்டு ரத்தம் வருமோ, ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதான். 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரித்தா மகிழ்ச்சிங்கிறான். அப்போ இன்றைக்கி இத்தனை சிரிப்பு சிரிச்சிருக்கீங்களே, யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு நம்ம ரோஸ் கலர் புடவை கட்டியிருக்க அக்காவும், சேப்பு கலர் அக்காவும், பக்கத்தில் அந்த மிடி போட்டிருக்க சகோதரியும் 1:30 மணிக்கு காரணி தோட்டத்தில் எழுந்திரிச்சு கையை விரித்து, ஐயா சொல்லியிருக்காரு, 2 சிரிப்பு சிரித்தா ஒரு சொட்டு ரத்தம், நம்ம 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றிடுவோம் அப்படின்னு சிரித்து, நாளைக்கு கோவிலுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா, எனக்கு நாகராஜ் என்னை ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா நாட்டை எடுத்த லூசு பையில, இப்போ கோவிலே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லைங்க, எல்லாரும் கூடி உட்காந்து சந்தோஷமாக மகிழ்ந்து சிரிக்கணும். நீங்கள் எப்போ போனால், அதுவும் பெண்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதுவும் இந்த தாய்மார்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கைத்தட்டு, அவங்களெல்லாம் காலில் விழுந்து வணங்கணும் போல் இருக்கு. இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் ஆடி வந்தாலே எனக்கெல்லாம் கிட்டுங்கும். ஏன்னா மெட்ராஸில் ஆடி விழா தான் ரொம்ப தெரியும்ல, எங்கே பார்த்தாலும் அம்பாளுக்கு கூழ் ஊற்றுவாங்க. திடீர்னு என் மனைவி வந்து ஆடி முதல் வாரம் ஒரு மஞ்சள் வேட்டியை கொடுத்தா. என்னத்துக்குமா? நான் வேலூருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இல்லை மாமா கட்டிக்கோங்க அப்படின்னா. இல்லை மாமா அப்படின்னு சொன்னாலே வில்லங்கம்னு அர்த்தம். இந்த பெண்கள் காஃபி டம்ளரை இப்படி வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இப்படி வச்சா ஒரு அர்த்தம் உண்டு. குடிங்க உங்களை கட்டி என்னத்தை கண்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன நடந்த என்ன நான் சொல்கிறதுக்கு இருக்கு, குடிங்க அப்படின்னா இங்கே பெரும் பாதிப்பாக இருக்கும் போல இருக்கே. அப்படி கொண்டு வந்து வேட்டியை கொடுத்தா என்னம்மான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கட்டுங்களேன் சொல்கிறேன்னா, சரி மனைவி சொல்லே மந்திரம், மஞ்சள் வேட்டியை கட்டிட்டேன்.
இல்லை எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாரியம்மாவுக்கு வேட்டி கட்டினா நல்லதான்னா. நான் சொன்னேன், உங்கள் அம்மாவே 83, அவள் அம்மா 103, அது எப்போ போகும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி 10வது நாள் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன்னா. எதுக்குமா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, என் தங்கச்சியை யாரோ வந்து வரன் பார்க்குறாங்க, அமைய மாட்டேங்குது, மாப்பிள்ளைக்கு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் தீச்சட்டி தூக்குறதா வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குமான்னே? இல்லை என் தம்பிக்கு ஒரு விப்ரோவில், ஒரு ஸ்ரீராமில், ஒரு எல்என்டியில், ஒரு இன்ஃபோசிஸில், ஒரு டிஎல்எஃப்பில் சும்மா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைச்சா போதும்னு எழுதியிருக்கு. இவ்வளவு தானேம்மா அப்படின்னு. அது இதுக்கு மேலே வேண்டுறதுக்கு என்னம்மா இருக்குது? நீ 10ஆம் நாள் இடுப்பில் மஞ்சள், நாக்கில் அழகு, மேலே வேப்பலை கொலை, கையில் நெருப்பு சட்டி, வேறம்மான்னு. ஒன்றும் இல்லை மாமா, அந்த முனங்கில் 10 அடிக்கு 10 அடி நெருப்பு போட்டிருப்பாங்க, நீ குதித்து மிதித்து வந்தால் போதுமாம்மா அப்படின்னா. இது எதுக்குன்னு? குடும்பம் நல்லா இருக்க அப்படின்னா. என் நாக்கில் சனி, நான் குதித்து மிதித்து வருவேன், நீ என்ன செய்வேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்கார லேடிஸ்லாம் நிற்க வச்சு நீங்கள் மிதிக்கும் போது ஊன்னு உழவை போடுவேங்கிறான். ஆமாம், உங்களுக்கு என்ன கை தட்டுவீங்க, நாளில் குத்து வாங்குறேன். அப்போ பக்திங்கிறது எங்கே இருக்கணும்னா இங்கேருந்து இருக்கணும். அதுக்கு இந்த 12ஆம் திருமுறையில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தேன். ஒன்று தான் சார். ராத்திரி 12 மணி, இது மாதிரி பனிக்காலம், திடீர்னு மழை பெய்யுது, நெத்தியில் திருநீர், கழுத்தில் உத்தராட்சம், இடுப்பில் காவி, நமச்சிவாய நமகன்னு ஒருத்தர் உள்ளே வராரு. இந்த வீட்லேயும் அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது. சிங்சாங் வந்தவர் சிவனடியார் கதவை திறந்தார், வாங்க வாங்க வாங்கன்னாரு ராத்திரி 12 மணிக்கு. இப்போ சீரியல் தலையில் புருஷன் வந்தால் கூட கதவை திறக்க மாட்டேங்கிறாள்க. எப்படி பார்க்குறான்? உண்மை. 12:30 மணிக்கு கதவை திறந்து அவர் சொல்கிறார், அடியாரு என் வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கிறது, அடியேன் செய்த பாக்கியம் வாங்கங்கிறாரு. வந்தவர் சொல்கிறார், ரொம்ப பசியாக இருக்குங்கிறாரு. மனைவி கூப்பிட்றா, ஏன் படபடக்கிறீங்க? நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக கொல்லைப்பக்கம் விதை நெல் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க, உமியில் நான் குத்துறேன், வறுத்து அரிசி ஆக்கிடுவோம். சாதம் இருக்குது, சாம்பார் வைக்கணுமே, கொல்லைப்பக்கம் கீரை இருக்கும், அதை பறிச்சிட்டு வாங்க, லைட்டை வச்சு அடிசியில் ஆக்கிடுவோம். அடுத்து அவர் கேட்குறாரு, அரிசி இருக்குது, கீரை இருக்குது, சமைக்கிறதுக்கு அடுப்பு மூட்டுறதுக்கு நெருப்பு வேணுமே, குச்சிக்கு எங்கே போவேன்னா, நம்ம தான் கூரை வீடு இருக்குல்ல, 4 குச்சியை வச்சு அடுப்பு மூட்டி அரிசியை சமைத்து கீரையை அடிசிலாக்கி அன்னம் பரிமாறித்து பசியாற்றுவோங்கிறாங்க. அப்படி குடும்பத்தின் பெயர்தான் இளையான்குடி மாரநாயனார்னு பெரிய புராணம் சொல்லு. வறுமையில வந்தபோதும் அடுத்தவருக்கு சோறு தரக்கூடிய சமயம் எதுன்னா நம்முடைய சைவ பெருமக்கள் வாழ்ந்த சமயம். இன்னைக்கு காக்காக்கு சோறு வைக்கிறோமா? மனசாட்சியோட சொல்லுங்க. அதுவும் முடியை விரிச்சு போட்டு தான் ஸ்கூட்டர்லேயே வேகமாக போகிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா முடி விரிஞ்சிருக்கேன்னு. லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிடுவாருங்கிறாங்க. இப்போ தான் என் தங்கச்சிக்கு புரியுது. நம்ம சமயத்தில் எப்படி இருக்கணும்னா, கைகால் கழுவணும், சாயந்தரம் நெத்தியில் திருநீர் பூசணும், பெண்கள் குங்குமம் வைக்கணும், வீட்டில் விளக்கு வச்சாச்சுன்னா கொல்லை பக்கம் கதவை சாத்தணும், வாசப்பக்கம் கதவை திறக்கணும், மகாலட்சுமி வர்ற நேரம் விளக்கு வச்சாச்சுன்னா அமங்கல சொல் சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையான சைவத்தின்படி நம்ம வாழ்கிறது. நீங்கள் பெரிய புராணம் படிங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பிரபந்தம் படிங்க, அதெல்லாம் அப்புறம். முதல்ல அடிப்படை ஒழுக்கம் வேண்டாமா? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் காசிக்கு போய் கோதானம் பண்ணுறதை விட, கும்பாபிஷேகத்துக்கு காசு தர்றதை விட, உங்கள் கருவில் பெற்ற தாயை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பெரிய புராணத்தில் சான்று இருக்குன்னா இருக்குது. இதோ இந்த மாதிரி ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி, இன்னும் ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்ட்டான். சொன்னது யார்? ஜோசியக்காரன்.
இந்த ஜோசியக்காரன் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, நம்ம வீட்டு டிவியில் சார் காலைல இப்படி வந்துடுறான் சார், ஒரு ரூபா சைஸுக்கு பொட்டு வச்சு. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நோக்கி பயணிக்காதீர்கள். ஏண்டா இருக்கிறதே 4 தசை. அப்புறம் சொல்லுவான், மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் பச்சை, ஊதா, கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்தில் உடை அணியாதீர்கள். அம்மனக்கட்டையா இரு. இது பரவாயில்ல, ராத்திரி 1 மணிக்கு இன்னொருத்தன் வரான், உங்களுக்கு சேப்புக்கல் போடுங்க, பச்சைக்கல் போடுங்க, மஞ்சக்கல் போடுங்க, செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் சொல்கிறான். நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னைய ஒருத்தர், நம்ம ரங்கசாமி என்ன மாதிரி ஒருத்தர் கூட்டி போனார். அவர் பேர் என்னென்ன, பேரியல் பேராசான்னாரு. உங்கள் பேரை சொல்லுங்கன்னாரு. மணிகண்டன் அப்படின்னு எழுதினார். 10,000 ரூபா வைங்கன்னாரு. வச்சுட்டேன். 4ஆல் கூட்டி 5ஆல் வகுத்து 2ஆல் கழித்து பேர் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஆளை விடுங்க சாமின்னு. இல்லை உங்கள் இன்சியலை மாற்றிக்கங்கிறாரு. புரியுதா இல்லையா? நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அதுதான். நம்ம சும்மா படிக்கிறோம். நாள் தான் என்ன செய்யும், கோள் தான் என்ன செய்யும், வினை தான் என்ன செய்யும். பாரதியார் தான் எழுதினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேயே துஞ்சுது முகட்டில் என்பார், துயர்படுவார், வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குடத்தில் என்பார்னு. நீங்கள் சாமியை நம்பினா எதுக்கு சார்? உலகத்தில் எந்த நேரம் நல்ல நேரம்னா, உழைக்கணும்னு நினைக்கிற எல்லா நேரமுமே மனுஷனுக்கு நல்ல நேரம் தான். வேர்வை சிந்துற எல்லா நேரமும் வெற்றிக்கான நேரம் தான். நீ சாமியை நம்பு. அந்த அம்மா சொன்னா, என்னது, ஒரு நாளிகை கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னா. கட்டுறேன், ஆனால் என்ன செய்கிறதுன்னா, இல்லை ஒரு நாளிகை டைம் ஆகணும்னா. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு கர்ப்பங்கிறது பெத்தாலோ பிழைத்தாலோம்பாங்க, மறுபிறவி. இந்த மாதிரி 2 தூண் இருக்குது. தூணில் தலை குப்புற கட்டுங்கன்ட்டாங்க. தலை குப்புற கட்டிட்டாங்க. தலை மேலே போயிடுச்சு, கால் கீழே வந்துருச்சு. 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இடையில குழந்தை பிறந்துருச்சு. மொத்த ரத்தத்தையும் அந்த புள்ள வெளியில் எடுத்துகிட்டு வந்தான். சிவந்த கண்களோடு பிறந்தான். அந்த அம்மா கண்ணை திறந்து புள்ள பிறந்துருச்சான்னு கேட்டா. சிவந்த கண்களோடு பிறந்த அவன்தான் கோச்சங்க சோழனோன்னு கேட்டா. கேட்டவ பேர் கமலவதின்னு பேர். அம்மா செத்துட்டா, அவன் சிவாலயங்கள் கட்டிட்டான். தன் உயிரை துறந்தாவது தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் தான் தாய். எனவே பராசக்தி வேற, நம்ம தாய் வேற கிடையாது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்னா. இப்போ சில பேர்கிட்ட கேட்குறேன், அம்மா மன்னார்குடியில் இருக்காங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், 12 வருஷம் ஆச்சு, பேச்சுவார்த்தையே கிடையாது. நான் தயவுசெய்து அம்மாவை மறந்துட்டா யாருக்குமே மரியாதை கிடையாது. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இல்லை, நான் சொல்கிறது பெரிய புராணம், நீங்கள் வேறு சாரதி சாரை வச்சுக்கிட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.